அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லா உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லா உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுக்கிரகம் தர வேண்டுமே. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களோடு நீங்க பேசுங்க. உம்முடைய வார்த்தையின் மகத்துவத்தை கர்த்தர் இந்த இடத்துல வெளிப்படுத்துங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையின் நிறைவை பெற்றவர்களாக கடந்து போகட்டும். உம்முடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடி எந்த சத்துருவின் வல்லமைகளும் இந்த இடத்துல கிரியை செய்யாதபடி எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்தினாலே ஜெயிக்கிறோம். தெய்வ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். அப்பிரோஜனமான ஊழியக்காரன் நீர் பிரயோஜனப்படுத்த நிற்கிறேன். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய நாமமே மகிமைப்படட்டும். இன்றைக்கும் கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். திருப்பிக்கோங்க, புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 18ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். நல்ல கவனிங்க. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து வேதத்துல அவருக்கு நிறைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒன்றுதான் என்னது? மனுஷகுமாரன். அப்ப மனுஷகுமாரனா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வருவார் அப்படின்னு நிச்சயம் உடையவங்க ஒரு நல்ல ஒரு பலத்த சத்தத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வார்? வருவார். அதற்கு தான் நம்மளை என்ன செய்யறாரு? ஆயத்தப்படுத்துறாரு. ஆனா அவர் வரும்போது பூமியில என்னது இருக்காதான்? விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தை அவர் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் என்ன செய்யுது? வருது. சரி, அப்ப இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. விசுவாசம் பூமியில காண முடியாம போவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நமக்கு அதற்குரிய ஆமேன் ஸ்தோத்திரம் நடத்துதலை கர்த்தர் நமக்கு தருவாராக. திருடன் எப்போ வருவான்னு என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அதை போலதான் ஆண்டவர் எப்போ வருவார்னு. ஆனா அவர் வரும்போது இந்த பூமியில என்னை பார்க்க முடியாதான்? விசுவாசம் இல்லாமல் போயிரும். ஏன் இல்லாம போகுது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஏன்னா அவர் வருகை மிகவும் சமயமாய் கொண்டிருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையை நாம் சந்திக்க போகிறோம். அவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அப்போ நல்லா கவனிங்க, அவர் வருகிற நாள் சமீபமாயிற்று அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பல அடையாளங்களின் மூலம் என்ன செய்யறோம்? உணர்ந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். சொல்றோம், ஆண்டவர் சீக்கிரம் வருகிறாருன்னு சொல்லி சொல்லி வரலையே. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. சொன்னவர் தாமதம் பண்ணார். சொல்லுங்க, சொன்னவர் தாமதம் பண்ணவே மாட்டாரு. அவர் நிச்சயமா வருகிறார். அவருடைய வருகையை எவராலும் என்ன செய்ய முடியாது? தடுத்து நிறுத்த முடியாது. நல்லா கவனிங்க. அப்போ இயேசு வரும்போது இந்த உலகத்துல என்ன இருக்காதான்? விசுவாசத்தை பார்க்கவே முடியாதான். அப்ப நம்ம எதுல வளரணும் அப்படின்னா,
விசுவாசத்துல என்ன செய்யணும்? வளரணும். அவர் வரும்போது விசுவாசத்தோடு அவரை நான் சந்திப்பேன். சொல்லுங்க, விசுவாசத்தோட நான் சந்திக்கணும். சபை விசுவாசத்தோடு அவரை என்ன செய்யணும்? சந்திக்கணும். தேசத்தின் குடிகள் விசுவாசத்தோடு அவரை சந்திக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும், எந்த இடத்திலிருந்து கேட்டாலும், உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விசுவாசத்தோடு அவரை சந்திக்க வேண்டும். உங்களிடத்தில் ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்க வேண்டும். நீங்கள் எங்கே கர்த்தரை ஆராதித்தாலும், நீங்கள் எந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிற ஜனமா இருந்தாலும், இந்த சத்தம் உங்களுக்கு துணிக்கப்படுதுன்னா உங்களுக்கும் சேர்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் அவரை சந்திக்கும் போது விசுவாசத்தோடு அவரை சந்திக்க வேண்டும். உங்களிடத்தில் ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, விசுவாசம் ஏன் அப்படின்னா வசனம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. எவ்வளவு நல்ல ஒரு வசனம் பாத்தீங்களா? விசுவாசம்தான் தேவனை என்ன செய்யுது? ஆமா, நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு விருந்தாள் வராங்க, என்ன கவனிப்பு! எப்படி என்ன கவனிப்பு! அப்படி ஒரு கவனிப்பு. சந்தோஷமா இருந்தோம். உங்க வீட்டில் இருந்த 4 நாளும் எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் மறந்துட்டேன். என் கஷ்டம், என் வேதனை, எனக்கு 1000 கஷ்டம், 1000 துன்பம். ஆனா எப்போ வீட்டுக்கு வந்தனோ, வந்ததுல இருந்து அவ்வளவு என்ன செஞ்சுட்டு மறந்தே போச்சு. அப்படி சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா? சிலவங்க சொல்லியிருக்காங்க தெரியுமா? ராமன் சொல்லுங்க. சரி, இது உலக பிரகாரமா ஒரு உறவுல எப்படி இருக்குன்னா, தேவன் வரும்போது நம்ம அவரை என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணுமா வேணாமா? ஆமா. அப்போ நமக்குள்ள என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில ஒன்று புரிஞ்சுக்கோங்க, விசுவாசம் இருந்தாதான் அவரை என்ன செய்ய முடியும். அப்போ நான் எப்படி வாழணும்? நான் விசுவாசத்தோட வாழணும். எப்போ வந்தாலும் அவரை நான் என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணும்னா என்கிட்ட என்ன இருக்கணும்? சொல்லுங்க, அவரை நான் எப்போ பார்த்தாலும் சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். அப்படின்னா என்ன இருக்கு? விசுவாசம் எனக்குள்ள இருக்கு. ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தோட நான் அவரை சந்திப்பேன். வசனம் சொல்லுது, பூமியில அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் கூட பேசுறாரு, நான் என்னிடத்தில் காணும்படி எனக்குள் விசுவாசம் நிச்சயமாக இருக்கும். ஹல்லேலூயா. சரி, ஆனா இங்க ஒரு கேள்விக்குறிலாம் போட்டிருக்கு. இங்க ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கு. விசுவாசத்தை காண்பாரோ. ஏன் காண்பாரோன்னு போட்டிருக்கு? அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதை கொஞ்சம் நம்ம அலசி பார்க்கணும். அதை அறிஞ்சுக்கிட்டாதான் நம்ம விசுவாசத்தில் நிற்பதற்கு நமக்கு அது என்ன செய்யும்? உதவியாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பள்ளம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் பள்ளத்தை என்ன செய்ய முடியும்? தாண்டி போக முடியும். நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில விசுவாச தளர்வை, விசுவாச குறைச்சலை, விசுவாசத்தில் நீங்கள் விழுந்து போகக்கூடிய சில காரியங்கள் உண்டு. அவைகளை ஆராய்ந்து அறிவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஜீவிப்பதற்கு விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்குள் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ ஒரு 5 காரியங்களை உங்களோடு கூட வேதத்தின் மூலம் ஆவியானவர் பேச விரும்புகிறார். நல்லா கவனத்தோட இருப்போம். முதலாவது ஒரு காரியத்தை வாசிப்போம். ஏன் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசம் இல்லாம போகும், காண முடியாம போகும், ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நாம சற்று கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. மார்க்கு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 40ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அடுத்த வசனம். அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். நல்ல கவனிங்களேன். இது என்ன சம்பவம் அப்படின்னா, மேல உள்ள நீங்க வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் என்ன செஞ்சிட்டு மோதிற்று. நல்லா கவனிங்க. இந்த பூமியில சில சம்பவங்கள் எதிர்பாரா விதமாக நடக்கிறது. அது பூமியிலேயே நடக்கிறது, தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே என்ன செய்கிறது? இல்லைன்னு சொல்றீங்களா? நடக்கத்தான் செய்யுது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருது? பலத்த சொல்லுங்க, சுழல் காற்று
வந்து என்ன செய்கிறது? உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகளினால் என்ன செய்கிறது? மோதுகிறது. சிலருடைய வாழ்க்கையில இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இது நடந்த உடனே என்ன ஆகுது? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். எழுப்பி இப்ப இவங்களுக்கு என்ன தாட்டு வந்துருச்சு? நாங்க என்ன செய்ய போறோம்? சாவ போறோம். அப்ப அந்த அளவுக்கு அங்க சூழ்நிலை என்ன செய்யுது? மாறிட்டு. அதான உண்மை. இவங்க சாப போகிறோங்க வார்த்தையை சொல்வதற்கு தகுந்தார் போல் அவங்களை சுற்றி சூழ்நிலை என்ன செஞ்சிருக்கு? இன்னைக்கு ஆண்டவர்களோட தீர்க்க தரிசனமா பேசுறாரு. நீங்கள் இருக்கிற உலகம், நீங்க இருக்கிற வாழ்க்கை, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் நீங்கள் நினைக்கிறது போல எல்லா நாளும் இருக்காது. திடீர் என்று மாறும். திடீரென்று பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்க அலைகளை உங்கள் வாழ்க்கையில் மோதக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்போ நீங்க என்ன முடிவுக்கு வருவீங்க? சீசர்கள் என்ன முடிவுக்கு வந்தாங்க? அவ்வளவுதான், சாப்டர் முடிஞ்சு போச்சு. இன்னையோட நம்ம கடல்ல முங்க தான் போறோம். ஆண்டவரை போய், போதகரே போதகரே உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்க மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? இன்னைக்கு நம்மளும் சொல்றல்ல, ஆண்டவரே இயேசுவே நாங்க இந்த சூழ்நிலையில இருக்கமே, உங்களுக்கு கவலை இல்லையா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு நம்ம சொல்றோம் பாருங்க. அங்கதான் நம்ம எதுல மிஸ் ஆகுறோம்? விசுவாசத்துல மிஸ் ஆகுறோம். இல்லையா? சொல்லுங்க. பிரச்சனைகளை பார்க்கும் போது விசுவாசம் என்ன செய்யணும்? குறையும். பிரச்சனைகளை பார்த்து பயப்படும் போது விசுவாசம் என்ன செய்யும்? குறையும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் திட்டமாய் பேசுறாரு. பிரச்சனை ஒரு பொருட்டு அல்ல ஆண்டவருடைய பார்வையில். பிரச்சனையை கண்டு பயப்படுகிற ஒரு ஜனமாக நீங்க இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு உங்களோடு இருக்கிறார் என்று அநேக நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றாரு, திட்டன்கொள். ஆமைன்னு சொல்லுங்க. எப்படி சொல்றாரு? திட்டன்கொள். ஏன்னா இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை போல சராசரியான மனுஷனா இந்த உலகத்தில் என்ன செய்தார்? நம்மை போல வாழ்ந்தார். நம்முடைய நிலைமை எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்க. அப்போ முதலாவது காரியம், தேவன் இந்த பூமியில் அவர் வரும்போது இந்த உலகம் எதற்குள்ள இருக்கும்? பலவிதமான பிரச்சனைக்குள்ள இருக்கும். நல்லா கவனிங்க. ஒரு பிரச்சனை இல்ல, பல பிரச்சனை இருக்கும். பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும். பல பிரச்சனையின் காரியங்கள் சூழ்ந்து இருக்கும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பிரச்சனையே பார்த்து கொண்டு பயந்து கொண்டு சாக போகிறோம், மடிய போகிறோம், இப்படிங்கிற ஒரு தாட்டு வரும். அப்போ என்ன குறையும்? விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்க சொல்லணும், என் விசுவாசம் குறையாது. ஹல்லேலூயா. என் விசுவாசம் குறைந்து போகாது. என் விசுவாசத்தை குறைந்து போக கர்த்தர் ஒருபோது விட மாட்டார். நான் தைரியம் கொள்வேன். உலகத்தை ஜெயித்தவர் ஏன் கூட இருக்கிறார் என்கிற அந்த ஒரே சிந்தனை மட்டும் இருக்கும். பிரச்சனையை பார்க்க மாட்டேன், பிரச்சனையை கண்டு பயப்பட மாட்டேன். பிரச்சனைகளை சாதகமாக மாற்றுகிற தேவனை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. பிரச்சனை வந்துட்டு, ஆனா அதுக்கு என்ன வரணும்? முடிவு. பார்த்துக்கிட்டே இருந்தா என்னைக்கு வரும் முடிவு? முடிவை உண்டாக்குறவர் யார் தான்? அவர் ஒருவர் தான். தைரியமா சொல்லுங்க. என் வாழ்க்கையில் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் வருகிற எந்த பிரச்சனையானாலும் அதை கண்டு பயப்பட மாட்டேன், அதை கண்டு நடுங்க மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். முடித்து வைக்கிற கர்த்தரை பார்ப்பேன், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பேன். என் பிரச்சனை மாறும், பயம் மாறும், எனக்குள்ள விசுவாசம் வளரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பிரச்சனையை பார்த்து பயந்து பேசுகிறவர்கள் வாழ்க்கையில் என்ன வரும்? விசுவாச தளர்ச்சி வரும், விசுவாச குறை வரும்.
ஆகவே தான் ஆண்டவர் வரும்போது பூமியில என்னத்தை பார்க்க முடியாது? முதல் காரியம். சரி, ரெண்டாவது, இது போதும்ல? சரி, ரெண்டாவது வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில், அதாவது பிற்காலம்னா என்னது? நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். பிற்காலம்னா இனிதான் என்ன செய்ய போகுது? வரப்போகிற காலம். பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன செய்வாங்க? இது சபையிலையும் நடக்கும், விசுவாச பிள்ளைகளுக்குள்ளேயும் நடக்கும். ஏன்னா பிற்காலம் எப்படி மாறப்போகுது? மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால இந்த பூமி என்ன செஞ்சிருக்கும்னா நிரம்பி இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை எங்க கொண்டு போற ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். இனி எப்போ நடக்க போகுதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளை என்ன செய்யறாரு? உருவாக்குறாரு. ஏப்பா மகனே மகளே, இனி வரப்போற காலத்துல என்ன வரப்போகுதுன்னா மனசாட்சியுள்ள சூடுண்ட பொய்யருடைய மாய்மாலம் வரப்போகுது. அப்படி வரும்போது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சபை இன்க்ளூட் என்ன ஆகுனா, பிசாசின் உபதேசத்துக்கு செவி கொடுக்க என்ன செஞ்சிருவாங்க? பிசாசின் உபதேசம் என்னவா இருக்கும்? நீங்க என்னவா நினைக்கிறீங்க? ஆமா, பொய்யாத்தான் இருக்கும், இச்சகமா இருக்கும், வஞ்சகமா இருக்கும், ஏமாற்றுத்தனமா இருக்கும். அப்புறம் மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அட்ராக்டிவான வார்த்தைகளா தான் என்ன செய்யும்? இருக்கும். இதைத்தான் அந்த உலகம் என்ன செய்யுதுன்னா போக்கஸ் பண்ணி போகுது. இன்னைக்கு இருக்கிற உலகம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மனிதனை தன்வசப்படுத்தக்கூடிய காரியத்தை தான் அதிகமா செய்யுது. சொல்றது உண்மையா பொய்யா? எதுல எடுத்துக்கோங்க, எதுல எடுத்துக்கிட்டாலும் இந்த உலகம் ஒரு மனிதனை கவர்ந்து இழுக்கக்கூடிய காரியத்துல தான் போக்கஸ் என்ன செய்யறாங்க? பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ உலகம் எதற்கு தயாராகுது? எதுக்கு தயாராகுது? பொய்யை இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்த வேண்டிய விஷயத்துல ரொம்ப ஃபாஸ்டா போகுது. அதுதான் என்ன உபதேசம்? பிசாசின் உபதேசம். வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. ஆனா அது இனி பிராக்டிக்கலா உலகத்துல ஏதா மாறிடும்னா அதுதான் பெஸ்டான உபதேசமா மாறிடும். சபையிலையும் சரி வெளியிலையும் சரி இதுதான் காமனான உபதேசம் அப்படிங்கிற நிலைமை உருவாயிரும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, விசுவாசத்தை விட்டு என்ன செய்வார்கள்னா வழி விலகி போவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேத வசனம் கர்த்தரை பின்பற்றுகிற அனுபவம் அன்னைக்கு கசந்து போகும். எப்படி ஆயிரும்? ஏன்னா இது எதிர்மறையா இருக்கும் உபதேசம். இந்த உபதேசத்துக்கும் அதுக்கு என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கும். அதுதான் பிராக்டிக்கல் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் செய்யக்கூடாது, அது எப்படி அப்படிமாங்க. ஆனா சொல்லக்கூடியது எதை சொல்லணும்? பிசாசின் உபதேசத்தை தான் எதிர்த்து சொல்லணும். அது எப்படி வசனத்துக்கு உரகமானதுன்னு சொல்லக்கூடிய காலங்களை மாற்றி அமைத்து அவன் சொல்லுவான், இதுதான் நம்பு, இதுதான் நீ பின்பற்று, இதுதான் இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அநேகரை விசுவாசத்தை விட்டு என்ன செய்வானா விலக செய்வான். இப்பவே ஆக்சுவலா என்ன செஞ்சுட்டு தான் இருக்கு, நடக்குது. ஆமா, நடக்குது. வேதவசனம் என்ன சொல்லுதோ அதை இன்னைக்கு ஜனங்கள் கேட்பதற்கு என்ன இல்லை, மனசு இல்ல. உலகம் அந்த அளவுக்கு அட்ராக்டிவா போயிட்டே இருக்கு. வேதத்துல சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களையும் இன்னைக்கு பிசாசு செய்ய ஆரம்பிச்சிட்டான். தெரியுமா உங்களுக்கு? பகிரங்கமா செய்ய ஆரம்பிச்சிட்டான். வெளிப்பட தன்மையோட சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், என்னத்தையும் சொல்லிட்டு போறான். ஆனா எனக்கு தெரிஞ்சது சத்தியம் சத்தியம்தான். சத்தியத்தை மட்டும்தான் நான் விசுவாசிப்பேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றான், 40 நாள் உபவாசம் முடிஞ்சு அவர் பசி உண்டாகி இருக்கிறாரு. அவன் சொல்றான், இந்த கல்லுகளை நீர் என்ன செய்யும்? அப்பங்களாக்கி. அவன் உபதேசத்தை பாருங்களேன். யாருக்கு யாரு உபதேசம் பண்றது? அப்படிதான் நம்ம கேள்வி கேட்கணும். இனி யாருக்கு யாரு உபதேசம் பண்றது? எனக்கு கர்த்தர் உபதேசம் பண்ணுகிறாரு. அப்படி வார்த்தையை உபதேசிக்க எனக்கு நல்ல மெய்ப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அது எனக்கு போதும். அவங்களுடைய தந்திரத்தனம் ஏன்ட்ட பலிக்காதுன்னு சொல்லணும். இயேசு கிறிஸ்து சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அப்படியாப்பா, கல் அப்பமாக்கி சாப்பிடலாமோ அப்படின்னு என்ன செய்யல,
கேட்கல. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்ய முடியாது? ஆண்டவர்ட்ட உபதேசத்துக்கு அவன் அடுத்து ஒன்றும் சொல்ல முடியாது. சாப்டர் முடிஞ்சு. அடுத்து அவன் சொல்றான், மேல இருந்து நீர் என்ன செய்யும்? கீழே குதியும். ஏன்னா உங்க வசனத்திலே போட்டிருக்கு, தூதர்கள் வந்து தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று போட்டிருக்கு. எப்படி பய இவர் வசனத்துல போனோடனே அவன் வசனத்துக்குள்ள வரான். வசனத்துல போய் அவரை என்ன செய்யலாம்? இன்னைக்கு பிசாசு நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனத்துக்கு நடுங்குகிறவன். ஆனா வசனத்தை ஏன் கையில் எடுக்கான் அப்படின்னா, உங்களை வீழ்த்துறதுக்கு அதுதான் வழி. இன்னைக்கு அநேகர் விழுந்து போயிட்டாங்க, அநேகர் விழுந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. தவறான உபதேசத்தை கேட்டுட்டு மதி மயங்க போய் இதுதான் சத்தியம்னு குப்புற விழுந்து கிடக்காங்க. உண்மையா சொல்றேன், சத்தியத்தை கேட்டு ஒரு மனிதன் இதுதான் சத்தியம்னு விழுந்தாம்னா சமாதானம் இருக்கும், உண்மையான சந்தோஷம் இருக்கும், பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்கும். ஆனா இன்னைக்கு சொல்லப்படுகிற உபதேசங்கள், சபையை தவிர மற்ற இடங்களில் சொல்லப்படுகிற உபதேசங்கள் அவங்களை வஞ்சிக்குது, ஈழ்க்குதே தவிர மற்ற ஒண்ணு அங்க இல்லை. சமாதானத்தை அவங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியல. சமாதானம் எங்க இருக்குன்னு அவங்களால தேடி கண்டுபிடிக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கு. வீட்டுக்கு வந்த சண்டை, கணவன் மனைக்குள்ள சண்டை, குடும்பத்துல சண்டை, பிள்ளைகளோட ஒரு ஒப்புரவான அனுபவங்கள் இல்ல, ஒப்புரவாகவே முடியல. எப்படி ஒப்புரவாக முடியல அப்படின்னு வசனத்தில் ஆராய்ஞ்சு பார்த்தா அது சாத்தியமே இல்ல. அது கட்டாயம் ஒப்புரவாய்த்து ஆகணும். கர்த்தர் அதை செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்ப. நீ சொல்ற மாதிரி நான் விழுந்துட்டோம்னா தேவதூதன் வந்து என்னத்தான் செய்வாரு? கைகள்ல. ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன்? பரீட்சை பார்க்க மாட்டேன். மூணாவது, எல்லாத்தையும் காமிக்கிறான். உலக ராஜ்யங்கள் எல்லாம் காமிச்சு சொல்றான், அவ்வளத்தையும் தாரேன். அவ்வளத்தையும் நான் நினைக்கிறேன் இப்ப நடந்ததெல்லாம் அப்ப காமிச்சிருப்போம். இப்போ நடக்கிற எல்லாத்தையும் காமிச்சு, உலகத்தை பார்த்தியா, உலகம் எவ்வளவு அட்ராக்டிவா இருக்குல்ல. நீ விரும்பாத விஷயங்கள்லாம் உலகத்துல இருக்கு. எப்படி? நீ விரும்பாத விஷயம் எல்லாம் உலகத்துல இருக்கு, கொட்டி கிடக்கு. அவ்வளத்தையும் தாரேன். ஒன்னே ஒண்ணு, காலில் மட்டும் விழுந்து என்ன செஞ்சிரு? ஒரு வணக்கம் வணங்கிட்டனா அவ்வளத்தையும் கொடுத்துருதேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. அவ்வளவுதான். சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு. அல்லேலூயா. ஆமா, சத்துருவோட நீங்க போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவ போல மூணே ஒரு கேள்வி பதிலோட என்ன செஞ்சிடணும்? முடிஞ்சிடணும். அதுக்கு மேல நீளவே, ஆமா, அதுக்கு மேல நீளுதுன்னா நம்ம பலவீனமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். மூணோட என்ன செஞ்சிடணும்? அந்த அளவு உங்களை கர்த்தர் என்ன செய்வாராக? தயார்படுத்துவாராக. சபையை தயார்படுத்துவாராக. விழுந்து போகிற சபை அல்ல, எழும்பி நிற்கிற சபையாக, தேவனுக்காக சாட்சியா நிற்கிற சபையாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. அங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவதூதர்கள் அவருக்கு என்ன செய்தார்கள்? உதவி செய்தார்கள். ஆமென். அவரை பலப்படுத்தினார்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒண்ணு தெரிஞ்சுக்கிடணும், பிசாசு என்ன சொன்னாலும், யார் மூலமா சொன்னாலும், என்ன வார்த்தையா சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? செவி கொடுத்து கேட்க மாட்டேன். அது பொய்யனுடைய வார்த்தை. ஆனா நான் ஆராதிக்கிறவர் மெய்யாகவேன்னு சொல்லுகிற கர்த்தர். அப்படித்தானே போட்டிருக்கு வேதத்துல. அவர் சொல்லும் போது என்னதான் சொல்றாரு? மெய்யாகவே ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். அப்ப என் வாழ்க்கையில அவர் மெய்யாகவே செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறாரு. அதுதான் எனக்கு வேணும். அந்த உபதேசம் தான் வேணும். பொய்யான உபதேசம் வேண்டாம், பகட்டான உபதேசம் வேண்டாம், ஈர்க்கிற உபதேசம் வேண்டாம், ஏமாற்றுற உபதேசம் வேண்டாம், அடுத்தவங்களை வஞ்சிக்கிற உபதேசம் வேண்டாம், அடுத்தவங்களை அபகரிக்கிற உபதேசம் வேண்டாம். தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்கிற உபதேசம் போதும். அதனால் என் விசுவாசம் வளரும். அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்லப்பட்டு பாருங்க. மனசாட்சியில் சூடுன்ற பொய்யருடைய மாயத்தினாலே. மனசாட்சி அவங்களுக்கு இல்லாம போயிருங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் என்ன இருக்கா? ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவரே, எனக்கு நல்ல மனசாட்சியை தந்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். உண்மையா அது பெரிய பாக்கியங்க, பெரிய பாக்கியம். சிலருக்கு மனசாட்சியே இல்லைங்க. மனசாட்சி இருந்ததுன்னா ஈவு இறக்கம்
மனசாட்சி இருந்துச்சுன்னா இதுல நம்ம இவ்வளோ போனது தப்புன்னு என்ன வரும், உணர்வு வரும். நாளைக்கு நமக்கு ஏற்பட்டுருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயமாவது என்ன செய்யும். ஆனா ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு, மனசாட்சியை தந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டு. எப்போ எதை எங்க செய்யணுமோ அதை அவர் செய்வார். நம்மளை கொண்டு செய்யணும் சித்தம் வச்சிருந்தாருன்னா செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். அந்த அனுபவத்துக்குள் நான் விழுந்து போக மாட்டேன், அந்த உபதேசத்துக்குள் நான் விழுந்து போக மாட்டேன், செவி கொடுக்க மாட்டேன்னு நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஆண்டவர் எதை பார்ப்பாருன்னா விசுவாசத்தை கட்டாயம் பார்ப்பார். மூணாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். அதே தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை வாசிங்க. சொந்த ஜனங்களையும் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். நல்லா கவனிங்களேன், கடைசி முடிக்கும் போது எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்க. அவிசுவாசியிலும் கெட்டவன். அதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவிசுவாசி தான் கடைசி போலுக்கு நினைக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது அதை விட கேடு கட்டவன். அல்லேலூயா. கவனிங்களேன், விசுவாசத்தை யார்கிட்ட ஆண்டவர் பார்க்க முடியாது? அழகா சொல்லப்பட்டிருக்கு, தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும். வீட்டார்னா யாரு? வீட்டார்னா யார் சொல்லுங்க? குடும்பம். குடும்பம் குடும்பம். இத விசாரிக்காம போனா அவன் எதை மறுதலிக்கிறான்? தேவன் தனக்குள் துவங்கினார் பாருங்க, நமக்குள் துவங்கினார் பாருங்க. வசனம் அப்படித்தானே போட்டிருக்கு. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் போட்டிருக்கிற அந்த விசுவாசத்தை நமக்குள்ள துவங்கினாரு. எதுக்கு துவங்கினாரு? உன் ஜனத்தை நீ என்ன செய், நீ விசாரிக்கணும். உன் வீட்டார நீ என்ன செய், நீ விசாரிக்கணும். நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்தாரு. கண்ணும் கருத்துமாயிரு, கவனமாயிரு. நீ போஷிக்கணும், நீ காப்பாற்றணும், உபதேசம் பண்ணணும், சத்தியத்தை வாசிக்கணும், சத்தியத்தை நீ தியானிக்கணும், சத்தியத்தின் மேல நாட்டமா இருக்கணும். இதெல்லாம் நீ கவனிச்சியா நம்ம இடத்துல கேட்கிற பட்சத்தில் நான் அதுல கவனம் இல்லாம இருக்கிறேன், அதை மறுதலிக்கிறேன்னு சொன்னோம்னா வசனம் சொல்லுது அவிசுவாசியிலும் கேடு கட்டவன். அல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிங்களேன். மூணாவது, யார்கிட்ட ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்க முடியாதான்? தன் சொந்த ஜனத்தையும் தன் வீட்டாரையும் விசாரியாமல் இருக்கிறவன், கவனிக்காமல் இருக்கிறவன். சிலவங்களுக்கு குடும்பத்தையே நடத்த, குடும்பம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு, ஏன் வாழ்க்கைன்னே தெரியல. கவனிங்களேன். ஆனா வசனம் தெளிவா சொல்லுது. இந்த வேத புஸ்தகம் நல்லா கவனிங்க, நம்ம கையில் இருக்கிற இந்த வேதம் குடும்பத்தை கட்டுவதற்கு நிறைய ஆலோசனைகளை இந்த வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தை விசாரிப்பதற்கு இந்த வேதத்துல அநேக உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த சத்தத்தை நீங்க யாரை கேட்டாலும் சரி, உங்க வாழ்க்கையில குடும்பத்தை கட்டுவதற்கு சிறந்த ஆலோசனை எங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த வேத புஸ்தகத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேத புஸ்தகத்தை அல்லாத ஒரு ஆலோசனை வேற எங்கேயுமே இல்லை. ஒரு குடும்பம் கட்டப்படக்கூடிய சகல விதமான அறிவையும் புத்தியையும் இந்த வேதம் நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. இதை அறிஞ்சுக்கிட்டு ஒரு மனுஷன் குடும்பத்தை விசாரிக்க தெரியலன்னா அவன் விசுவாசத்தை என்ன செய்கிறவன்? மறுதலிக்கிறவன். குடும்பத்தை மறுதலிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், சபைக்கு போகிறவர்கள் சொல்லிட்டு குடும்பத்தின் மேல அவங்களுக்கு என்ன இல்லை, 1% கூட என்ன இல்லை. ஆமா, நல்லா கவனிங்க. சில குடும்பத்துல என்ன நடக்குனே தூங்குனாங்களான்னு தெரியாது, சாப்பிட்டாங்களான்னு தெரியாது, குடும்பத்துல வருமானம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அவர் வயிறு மட்டும் என்ன செய்யணும்? அவர் வயிறு மட்டும் நல்ல நிரம்பணும். அவர் எல்லாத்திட்டையும் பேசுவார், எல்லாத்திட்டையும் நல்லா பேசுவாரு. ஆனா வீட்டுல மட்டும் ஒரு வார்த்தை கூட என்ன சிரிப்பு கூட கிடையாது. புன் சிரிப்பு கூட கெக்கல் விட்டு சிரிக்க வேணாம். என்ன சிரிப்பாது இருக்கணும்? ஒரு சின்ன ஸ்மைல், ஜஸ்ட் ஸ்மைல். அது கூட எதிர்பார்க்க அந்த குடும்பத்துல வாய்ப்பே இல்லைன்னு நிறைய குடும்பங்கள் வெந்து போயிருக்கிறது, நொறுங்கி போயிருக்கிறது. அப்படிப்பட்ட குடும்பங்கள் மனம் திரும்புவதாக, அப்படிப்பட்ட குடும்பங்களுக்குள் மாற்றம் வருவதாக, அப்படிப்பட்ட குடும்பங்களுக்குள் கர்த்தர் கிரியை செய்வாராக.
தன் சொந்த குடும்பத்தை, தன் சொந்த ஜனத்தை விசாரிக்கணும் அப்படிங்கிறது தேவன் விரும்புகிறது. அதை செஞ்சா அந்த குடும்பம் கட்டப்படும். ஆமென் சொல்லுங்க. அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படும். கணவன் மனைவிக்கு ஒத்தாசையாக, மனைவி கணவனுக்கு ஒத்தாசையாக, பிள்ளைகள் தாய் தகப்பன் என்ற அந்த அந்த கூட்டுக்குள்ள, அந்த ஒருமைப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா 1 மணி நேரம் ஜெபம் 2 மணி நேரம் என்னகையும் மாறும். ஆமா, கர்த்தர் நல்லவர். அங்க என்ன இருக்காது, எந்த ஒரு வேறுபாடு. இன்னொரு மனுஷன் வந்து நம்ம குடும்பத்தில் ஆலோசனை சொல்லக்கூடிய காரியம் வரவே வராது. ஆலோடே கிடையாது. எல்லாமே அங்கே என்ன செஞ்சிடும், அங்கே பரிமாறப்படும். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சொந்த ஜனத்தையும் சொந்த குடும்பத்தையும் விசாரிக்கிறவன் தான் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர்கள். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், நிச்சயமா சொந்த குடும்பத்தை என்ன செய்யணும், விசாரிக்கணும். அதுதான் தேவனுடைய பார்வையில் விசுவாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆமே, விசாரிக்காம எப்படி தெரியும்? விசாரிச்சா தானே தெரியும். இப்போ ஒருத்தருக்கு ஃபோன் போடுறோம், முதல்ல என்ன கேட்போம்? இது நம்ம பிராக்டிக்கலா கேட்கக்கூடியதாவே. ஆனா ஓயாம பேசுறவங்க நினைச்சுவாங்க அந்த வார்த்தையை கேட்கவே மாட்டாங்க. போன என்ன என்ன என்னன்னு சொல்றதுக்கு அவர் போன்னு. சில ஆளுக்கு திட்டிக்கிட்டே என்ன செய்வாங்க. ஆனா ஒரு சரியான முறை என்னன்னா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ அந்த இதெல்லாம் மறந்துட்டோம். இந்த செல்போன் வந்த பிறகு இந்த போஸ்ட் கார்டெல்லாம், தபால் கார்டெல்லாம், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தபாலே துரத்துறாங்க. கடந்த வாரத்தில் தான் அந்த நிகழ்வு நடந்துச்சு. அது ஒரு அந்த தபால் பெட்டி கண்ணீர் வடிக்கிற மாதிரிலாம் அந்த இதெல்லாம் போட்டு போச்சு. ஒரு காலத்தில் அது எப்படி இருந்துச்சுல்ல, தபால் பெட்டிக்கு அவ்வளோ மோசு, அவ்வளோ மோசு. தபால் பெட்டியில் கொண்டு போய் லெட்டரை போடுறதுல பார்த்தா அவ்வளோ அக்கறையாக இருப்பாங்க. இந்த செல்போனு வந்துச்சு, அவ்வளோத்தையும் நெஞ்சிட்டு அவ்வளோத்தையும் போச்சு. இப்போ தபால் பெட்டியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த தபால் போடும்போது பார்த்தீங்கன்னா, அன்புள்ள அம்மாவுக்கு, அன்புள்ள அப்பாவுக்கு, உங்கள் அருமை மகள் எழுதுவது, நீங்கள் நலமா, நான் இங்கு நலம், நலமறிய ஆவல். எப்படி வார்த்தைகள் பாருங்க. லெட்டர் எழுத தெரியாதவங்க கூட என்ன செய்வான், அழகாக அப்படி எழுதுவான். ஏன்னா அது அவனுக்கு என்ன செஞ்சிருக்கோம், உள்ளத்துக்குள்ள இருந்து அந்த வார்த்தைலாம் என்ன செய்யுது, வருது. அப்போ யாரு படிக்க தெரியாத ஆளுக்க படிச்சா கூட அதை ரொட்டேட்டா படிச்சிருவாங்க. அன்புள்ள மகளுக்கு, யாருக்கு யாருக்கோ அதை போட்டு, ஆமா நலம் நலமறிய ஆவல். அப்போ நீ அங்க எப்படி இருக்க, இப்படிலாம் வாசிக்கிற அந்த நலம் அறிகிற விசாரிக்கிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. அதுதான் என்னைக்குமே அது என்னதுன்னா ஒரு நல்ல ஒரு பண்பு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனாலதான் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்க. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரோ அப்படி நம்மளும் என்ன செய்யணும், நாமளும் என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற சரியான பண்பு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறாருங்க. ஆமென் சொல்லுங்க. விசாரிக்கிறாரா? எத்தனை பேரை விசாரிக்கிறார்? எத்தனை பேரை விசாரிக்கிறார்? ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஆண்டவர் என்ன செய்றார்? விசாரிக்கிறார். என்ன விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் விசாரிக்கிறார். யாரையாவது கொண்டு என்ன செய்றாரு, நேரடியா விசாரிக்கிறாரு, யாரையாவது கொண்டு விசாரிக்கிறாரு, யாரையாவது உற்சாகப்படுத்துறாரு. நீ போய் பேசு, நீ போய் அவங்ககிட்ட போய் ஒரு வார்த்தையை பேசு, நீ கேளு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஏதோ உங்க முகத்துல கொஞ்சம் கவலை இருக்க, பேச வைக்கிறார். ஏன்னா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை திக்கற்றவர்களாக விட மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய வசனம் தெளிவா சொல்லுது, நான் உன்னை திக்கற்றவர்களாக விட்டேன். விட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் விசாரிச்சுக்கிட்டே இருப்பேன், விசாரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு சம்திங் விசாரிச்சுக்கிட்டே. விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, கவலைகளை அடியோட தூக்கி பிடுங்கிறவர். ஆமே, அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்புறம் அவருடைய வேலை. அது யாருடைய வேலை கிடையாது, நம்ம வேலை கிடையாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம எப்படி இருக்கும்னா, தன் சொந்த ஜனத்தை, சொந்த குடும்பத்தை என்ன செய்யணும். எத்தனை பேர் விசாரிக்கிறீங்க? சில நேரத்தில் நம்முடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க, சொந்த ஜனம் ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தாலும் நீங்கள் அவங்கள போய் என்ன செய்யுங்க, விசாரிங்க. நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வேலைக்கு போனீங்களா, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு என்ன செய்யுங்க. இது உலகத்தில் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டு இருக்கு தெரியுமா? உலகத்தில் பிசாசுவைகளை என்ன செஞ்சுட்டு இருக்கான், மறைச்சிக்கிட்டு இருக்கான், அழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்னா விசாரிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க.
கணவன் மனைவியை விசாரிக்கணும், மனைவி கணவனை விசாரிக்கணும், பிள்ளைகளை விசாரிக்கணும், படிக்கிறவங்களை விசாரிக்கணும், வேலை செய்யறவங்களை விசாரிக்கணும். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஒரு டச்சிங், ஒரு தொடர்பு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், ஒரு கனெக்டிங் என்ன செய்யணும். அவங்க தடுமாறுவதற்கு இடம் கூடாதபடி அவர்களோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், தொடர்புல இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் அவர்களோட என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, இடைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அப்போ அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் எப்படி பார்ப்பாருன்னா விசுவாசிகளா பார்ப்பாரு. ஆமே, அவங்களுக்கு தான் என்ன பேரு, அவங்களுக்கு தான் விசுவாசி. ஆமே, ஆமா. அப்படி இல்லாம இருக்கிறவங்களை இங்க வசனம் சொல்லிட்டு அவிசுவாசிகளை விட்டு அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க, அவங்க என்ன லிஸ்ட்லயே வர முடியாது, விசுவாசி லிஸ்ட்லயும் வர முடியாது, அவிசுவாசி லிஸ்ட்லயுமே கிடையாது, ரெண்டிலுமே கிடையாது. அதை விட மோசமான நிலைமையில இருக்காங்க. ஆண்டவர் பார்த்தாருன்னு சொல்லுவார், ஏப்பா ஒண்ணு விசுவாசியாவது இருந்துக்கணும், இல்ல அவிசுவாசியாவது. பேரை சொல்றதுக்காவது வழியா இருக்குன்னா ரெண்டு பேர்ல நீ இல்ல, அதை விட பேர் சொல்ல முடியாத இடத்துல இருக்கியப்பா, இப்படியா உன்னை பார்க்க வருவேன்னு ஆண்டவர் வருத்தப்படுவாரு. இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, அந்த லிஸ்ட்ல இருப்பீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாவதாக. நான் விசுவாசியாவும் இல்லை, நான் அவிசுவாசியாவும் இல்லை, இப்படி என் வாழ்க்கை போச்சே, என் குடும்பத்தின் மேல இப்படி ஒரு அக்கறை இல்லாத ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேனே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் விசாரிக்கணும், என் சொந்த ஜனத்தை விசாரிக்கணும், என் சொந்த குடும்பத்தை விசாரிக்கணும். தவறா போவதற்கு, அலங்கோலமாவதற்கு, அசிங்கமாவதற்கு, கெட்ட பேரை எடுப்பதற்கு நான் ஒருபோதும் காரணமா இருக்கக்கூடாது. என் குடும்பத்தின் மேல, என் குடும்பத்தின் பிள்ளைகள் மேல, என் குடும்பத்தின் எல்லாரும் மேல எனக்கு ஒரு கவனம் வேணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப மூணாவது, சொந்த குடும்பத்தை விசாரிக்க தெரியாதவங்க அவிசுவாசத்துக்குள் வருகிறார்கள். ஆமென். சரி, இன்னும் ரெண்டு காரியம் வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். 6ஆம் அதிகாரம் தீமோத்தேயு 6:10 வாசிப்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. நாலாவது, விசுவாசம் இல்லாம போவதற்கு என்ன காரணம்? பண ஆசை. இன்னைக்கு உலகத்துல என்னதான் பெரிய இருக்கு, எங்க பார்த்தாலும் பெருசா போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க. இங்க போனா உங்களுக்கு இவ்வளோ சம்பளம், இவ்வளோ சம்பளம், இவ்வளோ சம்பளம். வாழ்க்கையில நீ இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீ என்ன செஞ்சிடலாம், சம்பாதிச்சிடலாம். உனக்கு சம்பளம் கிடைக்கும், ரைட்டு தான். நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதுக்கு நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க, ஊதியம் கட்டாயம் வேணும். நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதுக்கு ஊதியம் வேணும். ஆனா ஊதியம் தான் வேணுமே தவிர ஊதியத்துக்கு மேல ஊதியம் வேணும்னு நினைக்கிறது என்னது, அதுதான் என்னது, பண ஆசை. இன்னைக்கு உலகத்துல பிசாசு மனிதனை என்ன பிடிச்சு வச்சிருக்குன்னா, நீ சம்பாதிக்கிறத விட நீ என்ன செய், பணத்தை அதிகமா நீ என்ன செய்யணும், சேர்க்கணும். அல்லேலூயா. கவனிங்க, பண ஆசை ஒரு மனிதனை என்ன செய்யும், விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணும், தங்களை உருவ குத்தி கொள்ள பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் தன்னை தானே குத்துவானா? ஆனா இன்னைக்கு உலகம் என்ன செஞ்சிருக்குன்னா, தன்னை தானே உருவ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உலகத்துல பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாருடைய முடிவும் எப்படி இருக்குன்னா பரிதாபமா தான் இருக்கு. ஆமா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு இளையகுமாரன் தகப்பனிடத்துல ஆஸ்தி எல்லாம் வாங்கிட்டு போய் அவன் இஷ்டம் போல என்ன செய்யறான். ஆமா, உங்க பிள்ளைகளுக்கு ஒண்ணு சொல்லிக் கொடுக்கணும், பணம்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும், பணத்தினுடைய வேல்யூவை சொல்லிக் கொடுக்கணும், பணத்தினுடைய மதிப்பை சொல்லிக் கொடுக்கணும். 100 ரூபான்னா அதுக்கு 100 ரூபான்னா சொல்லுங்க, அதுக்கு எவ்வளவு வேல்யூன்னு என்ன செய்யணும். 100 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபா பொருளை உங்க பிள்ளைய வாங்கிட்டு வர சொன்னா எப்படி இருக்கும்? அவன் போய் கொடுப்பானா? அந்த பிள்ளைக்கு தெரியும், இந்த பொருள் 100 ரூபா தான், இந்த பொருள் 1000 ரூபான்னு என்ன செய்யும். 100 ரூபாயை கொண்டு உங்க பிள்ளைகள் 1000 ரூபா பொருளை என்ன செய்யாது. அதே போல உங்க பிள்ளைகள் பணத்தினுடைய மதிப்பை புரிந்து கொண்டு பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், பணத்தை எப்படி செலவு பண்ணணும், பணத்தை எப்படி கடவுள் தேவன் நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற அறிவும் என்ன செய்யணும், உண்டாகணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா, கர்த்தர் நல்லவர். கவனிங்க, இன்னைக்கு ஊதாரித்தனமா செலவழிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அவங்க முன்னேறவே
முடியலை, முன்னேறவே முடியலை. கை நிறைய காசு வந்தாலும் அவங்களால ஒரு நிலையான வாழ்க்கையை அவங்களால தேர்வு செய்ய நிற்க முடியலை. கவனிங்க, பண ஆசை ஒரு மனிதனை விசுவாசத்தை விட்டு என்ன செய்கிறது? வழுவி போக பண்ணு. வழுகிறதுன்னா என்ன? சில ஆட்களை வழுகிற மீன்ல அப்படின்னா என்னது? கையில நிக்கவே நிக்காது. அது என்ன செஞ்சிடும்? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பண ஆசை ஒரு மனிதனுக்குள்ள வரும்னா அவன் நிலையற்றவனாகத்தான் கட்டாயம் இருப்பான். நிலை உள்ளவனா இருக்க ஒருவேளை தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம், நான் பணம் நிறைய சம்பாதிக்கேன், நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சாலும் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, மதியனே இன்று ராத்திரியில் உன் ஆத்துமா உன்னை விட்டு போனா நீ என்ன பண்ணுவ? அவன் சொல்றான், இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன், அவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன், நான் சாப்பிடுவேன், என் பிள்ளைகள் சாப்பிடுவாங்க, என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் நினைச்சுவாங்க. ஆமா, புசித்து குடித்து நீ இளைப்பாரு, எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன். நான் கர்த்தர் பேசுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? பணக்காரன் எல்லாம் கூப்பிடல, பணம் நிறைய வச்சிருக்கேன்லாம் கூப்பிடல. பணம் ஆசை அதிகமா இருக்கவனை பார்த்து பைபிள் சொல்லும், அட மதீனனேன்னா நம்ம சொல்லுவோம் பாருங்க, ஒரு மாசத்துல முதல் நாள் என்ன சொல்லுவோம்? ஃபுல். அப்போ நம்மள ஆண்டவர் பணம் ஆசை பிடிச்சவங்களா இருந்தா என்னதான் சொல்லுவாரு? ஏ ஃபுல் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஏ முட்டாளே மதீனனேன்னு தான் சொல்லுவார் நம்மளை பார்த்து. வசனம் சொல்லுது, பண ஆசை ஒரு மனிதனை பிடிக்கும்னா அவன் விசுவாசத்துல நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ அவன் எதைத்தான் நம்புவான்? பணத்தை மட்டும்தான் நம்புவான், படைத்தவரை நம்ப மாட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பணத்தை அல்ல படைத்தவரை நம்பக்கூடிய ஒரு வாழ்க்கை வேணும். என்னை உண்டாக்கினவரை நான் நம்புவேன். கோடியா சம்பாத்தியம் பண்ணாலும் அது எனக்கு பெருசு இல்லை, படைத்தவர் மட்டும்தான் எனக்கு பெருசு. ஆமேன்னு சொல்லுங்க. இது குப்பை. இது என்னது? இது சாதாரண பேப்பர். சொல்லுங்க, சாதாரண பேப்பர். அதுக்கு அவ்வளவுதான் மதிப்பு. ஆனா என் ஆண்டவர் அதுக்கு ஈடானவர் கிடையாது. விலையேற பெற்றவர் என் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லி சரியான தீர்மானத்துக்குள்ள வருவீங்கன்னா உங்களை உருவ குத்த மாட்டீங்க. நீங்க வழுவி விசுவாசத்துல என்ன செய்ய மாட்டீங்க. ஆமா, ஒருவேளை உங்களை பார்த்து பணம் இல்லையேன்னு யாராவது குறைஞ்ச மதிப்பிட்டு போட்டாலும் சந்தோஷம் நினைங்க, ரொம்ப சந்தோஷம் நினைங்க. நம்ம அந்த அகால பாதாளத்துல விழுவதற்கு நம்ம போகலைன்னு நினைச்சுக்கோங்க, நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆமே, ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டாலும் நிம்மதியா சந்தோஷமா திருப்தியா சாப்பிட்டுட்டு போயிடலாம். பணத்தை சேர்த்து வச்சுட்டு பறக்க முழிச்சுக்கிட்டு இங்க போயிருமோ அங்க போயிருமோ, அவன் வந்துருவானோ இவன் வந்துருவானோ, வேணவே வேணாம். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு அளந்து போஷிப்பாரு. எப்போ எவது வேணுமோ, லட்சம் வேணுங்க தருவாரு, தரமெல்லாம் இருக்க மாட்டாரு. லட்சம் வேணுமா தருவாரு, கோடி வேணுமா தருவாரு. ஆனா எனக்கு ஆசை மட்டும் இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. தரும்போது தருகிறவர் இருக்கும்போது எனக்கு என்னத்துக்கு ஆசை? தந்துக்கிட்டே இருப்பாரு. ஆமே, எதுக்கு வேணுமோ அதுக்கு தருவார். சேர்த்து வைக்கிறதுக்கு தரமாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு வேணாம், எதுக்கு வேணுமோ அதுக்கு தருவார். என்ன உலகம் வேற மாதிரி பார்த்தாலும் பார்க்கட்டும், எனக்குள்ள நிலைமை எனக்கு தெரியும். எனக்கு வேண்டியவைகளை தருகிற ஒரு தகப்பன். வேண்டியவைகள் லட்சமா இருந்தாலும் தருவாரு, கோடியா இருந்தாலும் தருவாரு. ஆமா, எல்லாவற்றையும் தருவாரு. அந்த ஆசை மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற நிலைமையில இருந்தீங்கன்னா விசுவாசத்தில் வழுவி போகல. நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள். அவர் வரும்போது உங்களிடத்தில் விசுவாசத்தை பார்ப்பார். கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். 6ஆம் அதிகாரத்தின் 20-21 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக. ஆமென். நல்லா கவனிங்க. கடைசி 5வது நம்மிடத்துல ஆண்டவர் எதை பார்ப்பாருன்னா, இவன்கிட்ட சீர்கேடான வீண் பேச்சு இருக்கான்னு பார்ப்பார். அண்டர்லைன் பண்ணுவதற்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. என்ன இருக்கக்கூடாது? சீர்கேடான வீண் பேச்சு. வீண் பேச்சுன்னு சொல்லியிருந்தா கூட வீண் பேச்சுன்னு சொன்னாரோ அப்படின்லாம். ஆனா அது என்ன வீண் பேச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு என்ன கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில என்ன பேச்சு இருக்கக்கூடாது? சீர்கேடான வீண் பேச்சு
இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தா என்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மனுஷன் சீர்கேடான வீண் பேச்சை பேசுகிறவனா இருந்தா அவங்க தேவன் மேல என்ன வைக்க மாட்டாங்க, விசுவாசம் வைக்க மாட்டாங்க. எதையாவது பேசி எதையாவது கடைசியில் பார்த்தா அவங்க வாழ்க்கை எப்படிதான் ஆகி போயிடும், சீர்கேடாவே போயிடும். ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்க யாரா இருந்தாலும் சரி, நான் ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கல, என்னதான் வந்துடுது பார்த்துருவோம்னா ஜாக்கிரதை, உங்க வாழ்க்கை சீர்கேடா மாறிடாம. ஆமே அல்லேலூயா சொல்லுங்க. சீர்கேடா பேராம, சீர்கேடா பேசி 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 ஒருத்தங்களை 2 பேரை 3 பேரை 4 பேரை விழத்தள்ளி அவங்க வாழ்க்கை அழிஞ்சதை பார்த்து சந்தோஷப்பட்டு வேணாம். பேசுறவங்க சீர்கேடா போயிருவாங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் பேச 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 என் வாழ்க்கை இன்னும் நல்லா தான் இருக்கு. நல்லா கவனிங்க, நம்ம பேசணும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை தான் என்ன செய்யணும், பேசணும். சும்மா எதையாவது சப்பு சவளன்னு என்ன செய்யக்கூடாது. ஆமா உட்கார்ந்துருக்கோம் 2 வார்த்தை பேசுவோமே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர் ஏவுனார்னா இயேசுவை பத்தி என்ன செய்யணும், சொல்லணும். இயேசு உங்களை, ஒரே வார்த்தை, ரொம்ப தைரியம் இல்லாட்டாலும் ஒரே வார்த்தை, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஏதாவது பிரச்சனைனா இயேசுவேன்னு கூப்பிடுங்க, உங்களுக்கு என்ன செய்வார். அது ஒரு வார்த்தை போதுமே, ஒரு வார்த்தை போதும். ஆனால் அந்த வார்த்தை கூட சொல்ல முடியாத எத்தனையோ சூழ்நிலைகள் இருந்தும் அந்த வார்த்தை நம்ம சொல்றோன்னா கிரியை செய்யும். ஆமே. இன்னும் ஆண்டவர் உங்க உள்ளத்துல உற்சாகத்தை கொடுத்தா உங்க வாழ்க்கையின் ஒரு சாட்சி, ஒரே ஒரு சாட்சியை, நான் இப்படி இருந்தேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சாரு, உங்களுக்கு என்ன செய்வாரு, செய்வார். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அவங்கள கட்டி எழுப்பும். அந்த இடத்துல அப்படியா போச்சு, இப்படிதானே, இப்படிதான் அந்த அக்காவுக்கு ஆச்சு, அந்த வாழ்க்கை பாத்தியா ஒண்ணுமில்லாம போச்சு, கட்டமனா போச்சு. அந்த நிலைமையில உன்னையும் கடவுள் வச்சிருக்காரு பாரு. ஐயோ பாவம் பரிதாபம். நீ நல்ல பிள்ளை, நல்ல குடும்பத்துல வாழ்ந்தவா, இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருச்சு பாரு. வீட்டுக்கு போகும்போது எப்படி போவாங்க, நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாங்க. இந்த அக்காட்ட போய் பேசணும், நம்ம வேதனை கூட கொஞ்சம் ஆயிப்போச்சே. ஆண்டவர் அதை பார்ப்பார்ல, அதை கர்த்தர் என்ன செய்வார், நிச்சயமா பார்ப்பார். நல்லா கவனிங்க. சில ஆட்க சீர்காடான பேச்சை வேற மாதிரி பேசுவாங்க. அதாவது நமக்கு சப்போர்ட் பண்றாங்களாங்க, சப்போர்ட் பண்ற மாதிரி இப்படி சுத்தி வளைச்சி வந்து நறுக்குன்னு பிடிப்பாங்க. கவனிக்கீங்களா? அப்படிப்பட்ட ஆள்கிட்டலாம் நம்ம ஜாக்கிரதையா பேசணும். டபக்குன்னு லாக் பண்ணிடணும். ரொம்ப பேச விட்டோன்னு வைங்களேன், பேசிக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு என்ன செஞ்சிடணும். ஆமா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களா இருக்கணும், புறாவை போல கபடற்றவர்களா இருக்கணும். அதை எனக்கு என்ன செய்யுங்க, நாள்தோறும் ஆண்டவர்கிட்ட டெய்லி கேளுங்க. காலையில் எழும்புறீங்களா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு, ஆண்டவர் இந்த நாளை ஆஸ்வதிக்கும்படி சொல்லிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்னைக்கு எப்படி இருக்கணும், சர்ப்பத்தை போல ரொம்ப வினா உள்ளவனா இருக்கணும், புறாவை போல கபடற்ற அனுபவத்தோட நான் இன்னைக்கு என்ன செய்யணும், நான் வாழணும், எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டா போதும், டக்குன்னு என்ன செஞ்சிடும், சேங்ஷன் ஆயிரும். நம்புறீங்களா? உடனே சேங்ஷன் ஆயிரும். உடனே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, அந்த அனுபவத்தை அப்படியே கொண்டாந்து என்ன செஞ்சிருவாரு, ஃபிட் பண்ணிடுவார். அப்போ அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம எப்படி இருக்கலாம், நம்மளை யார் என்ன பண்ணாலும் டக்கு டக்கு டக்குன்னு என்ன செய்யலாம், லாக் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. பிசாசை லாக் பண்ணிட்டோம்னா அவன் அடுத்து என்ன செய்ய முடியான், பேசவே மாட்டான். ஆமே. அப்போ சொல்லுங்க, நான் சீர்கேடான வீண் பேச்சை பேச மாட்டேன். ஆமா, அது நம்ம குடும்ப பேச்சா இருக்கலாம், நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், அல்லது நம்ம ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், அதுல ஒரு தாழ்ச்சியா, அதாவது அதுல ஒரு இழப்பா இருக்கலாம், அதுல ஒரு வீழ்ச்சியா இருக்கலாம். நடந்து முடிஞ்சிச்சா அதை என்ன செஞ்சிடணும், சொல்லுங்க, மறந்துடுவோம். அடுத்து நடக்க போறதை குறித்து விசுவாசத்தோட என்ன செய்வோம். அப்போ தான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லுவார், என் பிள்ளை இதெல்லாம் பேசுத, இதை கிரியை செய்யணுமே. ஆண்டவர் என்ன செய்வார், வீணான பேச்சு பேசுற இடத்துல விசுவாச பேச்சு பேசுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. இனி என் வாயில என்ன வராது, வீணான பேச்சு வராது. வீணான பேச்சை யாரா பேசினா தயவு செய்து பேசாதீங்க. விசுவாசமா ஏதாவது பேசுனீங்கன்னா உட்காந்து கேட்கறதுக்கு நான் விரும்புறேன். இல்லைனா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. விடை பெறுகிறேன், நன்றி வணக்கம் சொல்லி என்ன செஞ்சிருக்கேன், போயிருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறாரு. விசுவாசம் இல்லாமல் போவதற்கான
காரணத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. பிரச்சனையை கண்டு பயந்து போற அனுபவம் விசுவாசத்தை இல்லாம போகப்படணும். பிசாசின் உபதேசங்கள் கேட்டு செவி கொடுத்த பழகும் போது விசுவாசம் இல்லாம போகும். தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்க தெரியாம, சொந்த ஜனத்தை விசாரிக்க தெரியாம போகிற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் விசுவாசத்தை இழந்து போறாங்க. பண ஆசையை விரும்புகிறவங்க விசுவாசத்தை இழந்து போறாங்க. சீர்கேடான வீண் பேச்சுகளை பேசுறவங்க விசுவாசத்தை இழந்து போறாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் அப்படி இருக்க மாட்டேன். மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்களேன். ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட பேசுறீங்களேன். உங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீங்க இந்த பூமியில வரும்போது என்னிடத்துல விசுவாசத்தை பார்க்கணும், விசுவாசத்தை பார்க்கணும். என்னிடத்துல விசுவாசத்தை பார்க்குற ஒரு வாழ்க்கை நாம் வாழணும். பிரச்சனையை கண்டு பயந்து போகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழவே கூடாது. எப்போ நம்முடைய பிள்ளையா தைரியமா இருக்கணும். பிரச்சனையை முடித்து வைக்கிறவர் நீர் இருக்கிறீர் என்ற தைரியம் எனக்கு இருக்கணும். விசுவாசம் எனக்கு நிறைந்து இருக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில பிசாசின் உபதேசத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அது எப்பேற்பட்ட அதிசயம், அற்புதம், ஆச்சரியமான காரியம், அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு என்ன சொன்னாலும் எவ்ரிதிங் சாப்டர் என் வாழ்க்கையில உள்ள வரவே கூடாது. உங்க உபதேசம் மட்டும்தான் எனக்குள்ள வரணும். அதுக்கு மட்டும்தான் நான் செவி கொடுக்கணும். சொந்த குடும்பத்தை நான் விசாரிக்கணும்ப்பா. சொந்த ஜனத்தை நான் விசாரிக்கணும். ஒருவேளை அவங்க துன்மார்க்கனா இருந்தாலும் அவங்கள நான் தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நிச்சயமா நீங்க சந்திப்பீங்க. ஒரு நாள் நிச்சயமா ரட்சிப்பீங்க. ஒரு நாள் இந்த அன்பை அவங்க உணர்ந்து கொள்வாங்க. அதை நான் செய்யணும். பண ஆசை எனக்கு வேண்டாம். பணம் தேவைதான். பணம் எல்லாத்துக்கும் உதவும். ஆனா பண ஆசை அது நிச்சயமா அது தீமையை கொண்டு வந்துடும். விசுவாசத்தை இழந்து போக பண்ணிடும். சீர்கேடான வீண் பேச்சு வேண்டாம். சொல்லுங்களேன் ஆண்டவர்கிட்ட, தேங்க்யூ ஜீசஸ். அந்த நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இந்த நாளில கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் குறைந்து போகாதபடி கர்த்ததாமே ஆண்டவரே விசுவாசத்தில் ஆண்டவரே வளருவதற்கு அப்பா நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே வேதத்தின் மறைவான காரியங்களை கர்த்த நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய அஸ்திபாரமே ஆண்டவரே ஸ்தோத்திர விசுவாசம் தான் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நாங்க விசுவாசத்துல என்னென்ன காரியத்துல நாங்க குறைந்து இருக்கிறோமோ ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, வழுவி போய் இருக்கிறோமோ கர்த்ததாமே ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே ஸ்தோத்திர நீர் மாற்றி விசுவாசத்தோடு ஆண்டவரே செயல்பட கர்த்த நீர் உதவி செய்யும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதவசனம் சொன்னது போல ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நாங்க ஜீவிக்கணும்ப்பா. ஆண்டவரே நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழணும். அதற்கு கர்த்த நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை முழுமே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்த நீர் மாற்றி தந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே ஸ்தோத்திர எங்களையும் விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கர்த்த நீர் ஆண்டவரே ஸ்தோத்திர பாதுகாத்து கொள்ளும். கேட்ட சத்தியத்தின்படி விசுவாசத்தில் வளருவதற்கு ஏதுவான காரியங்களை செய்வதற்கு கர்த்த நீர் உதவி செய். முற்றிலுமாய் எங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சொல்லுங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இருந்து காத்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.